நிறுவனத்தின் நிர்மாணிப்பு மற்றும் வடிவமைப்பில் நிர்மாணிக்கப்படுகின்ற ஒரு வேலைத்தை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வேலைத்தளம் இருக்குது யாழ்ப்பாணம் நவாலி பகுதியில் நாங்கள் இதை நிர்மாணித்து கொண்டிருக்கிறோம். இதன் உரிமையாளரான ஏன்டிஎன்டி அவங்க கொலநாட்டில் வசிக்கிறாங்க. அவங்க ஒரு வீடைத்தான் ஒரு இந்த வீடை நினைக்கிறோம். இதோட மிகப்பெரிய ஒரு சொகுசு வீடு உண்டு. 3 மாடிகளை கொண்ட ஒரு சொகுசு வீடு. இதை நாங்கள் சாதாரணமான ஒரு விலையில் இந்த வீடை நிர்மாணிக்கிறோம். வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டில் உள்ள விலை சொல்லிக்கிறேன். இந்த உள்ளமைப்பை பாருங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் நிர்மாணிச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு வரவேற்பு அறை வந்து அதோட சேர்ந்த மாதிரிக்கு ஒரு ஓப்பன் கிச்சன், ஒரு டைனிங் ஏரியா, அதோட சேர்த்த மாதிரியே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கிறோம். அட்டாச் பாத்ரூமோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கிறோம். 14 தெரியும் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் உண்டு. இதோட சேர்ந்த மாதிரி அட்டாச் பாத்ரூம் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கிறோம். இந்த ரூமில் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் கிச்சனோட சேர்ந்த மாதிரி ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்கிறோம். கிச்சன் இந்த கிச்சன் பேண்ட் கவர் நான் ஃபிட் பண்ணுறது இந்த கிச்சனில் முழு அமைப்பு இருக்குது. இதோட சேர்ந்த மாதிரி இந்த கொடுத்துருக்க மாதிரி இது ஒரு சின்ன கார்டன் ஏரியாவாக கொடுத்துருக்குறார். இந்த அமைப்பு எப்படி இருக்குன்றதை எங்கள் 3D படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிச்சன் அமைப்பும் கார்டன் ஏரியாவும் தெளிவாக கொடுத்துருக்குறார். அது எப்படின்றது உங்களுக்கு வழியாக இருக்குது. இது ஒரு கார்டன் இருப்பார். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது சொல்கிறது பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறார். இதுக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூம் எழுதினாங்க. இந்த ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறார். இது ஒரு சின்ன ஒரு பூஜை அறை கொடுத்துருக்குறேன். இது இதை பார்த்தீங்கன்னு சொன்னவங்களுக்கு விளங்கு. இது ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் இருக்கிற லொபி ஏரியா மாதிரிக்கு தான் இதை நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம். ஒரு நடமாத லொபியாக இதை நாங்கள் நிர்மாணிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம். முக்கியமான விஷயமா நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் நாங்கள் நிர்மாணிக்கிற வீடு எல்லாமே செங்கற்களால் தான் நிர்மாணிக்கிறோம். தரமான செங்கற்களை கொண்டு இந்த வீடுகளை நாங்கள் செய்கிறோம். வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் குளிர்ச்சியை கொண்டு வரதுக்காக இதை நாங்கள் செங்கல்ல இந்த வீடுகளை நிர்மாணிக்கிறோம். எங்களுடைய நிறுவனத்தினூடாக நிர்மாணிக்கப்படுகின்ற சகல வீடுகளுமே செங்கல் கொண்டு தான் நிர்மாணிக்கப்படுகிறோம். அதுவும் வந்து குறைவான விலைகளில் தான் நாங்கள் இந்த வீடை நிர்மாணிக்கிறோம். மேலுக்கு நாங்கள் பெரிய ஒரு பெல்கனி ஏரியாவை கொடுத்துருக்கிறோம். ஃபுல்லாகவே நல்ல காற்றோட்ட வசதி கொண்ட ஒரு பெல்கனி ஏரியாவை நாங்கள் மேல் மாடியில் செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு லிவிங் ஏரியாவை கொடுத்துருக்கோம். பாருங்க, ஒரு லிவிங் அமைப்பு இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதோட சேர்ந்த மாதிரிக்கு மேலுக்கு வந்து நாங்கள் 4 படுக்கைகளை கொடுத்துருக்கோம். 4 பெட்ரூம் இந்த வீட்டுக்கு நிர்மாணிச்சிருக்கோம். அதில் முதலாவது இந்த ரூம், இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கிறோம். பெரிய பெட்ரூம் உண்டு. அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் நாங்கள் இங்கே நிர்மாணிச்சிருக்கோம். இது அட்டாச் பாத்ரூமோட பாத்ரூம் இந்த ரூம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது 2வது பெட்ரூம், மேல்மலையில் கொடுத்தாரு. 2வது பெட்ரூம் கொடுத்துருக்கிறோம். இதில் வந்து சொன்னால் இங்கேயும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு பெல்கனி இந்த வீட்டில் இந்த பகுதிக்கு, அதாவது இந்த வீட்டின் கிழக்கு பகுதிக்கு வந்து ஒரு பெல்கனியை கொடுத்துருக்கோம். இது ஒரு நல்ல காற்றோட்ட வசதி உள்ள ஒரு பெல்கனியை கொடுத்துருக்கோம். இதோட சேர்த்து இந்த வீட்டுக்கான 3வது பெட்ரூம் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். இது 3வது பெட்ரூம். பாருங்க, இது வந்து இந்த வீட்டுக்கு மேலுக்கு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு 3 ரூமுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு காமன் பாத்ரூமை இங்கே நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். 4வது ஒரு பெட்ரூம் இங்கே கொடுத்துருக்கோம். 4வது பெட்ரூம் வந்து இந்த பக்கம் இருக்குது. நாங்கள் இங்கே வந்தோம்னா இந்த வீட்டில் தெற்கு பகுதிக்கு இங்கே நாங்கள் ஒரு பெல்கனி கொடுத்துருக்கோம். நல்ல காற்றோட வசதி உள்ள ஒரு பெல்கனியை நாங்கள் இந்த வீட்டுக்கு இங்கே நிர்மாணித்து இதாக வச்சுருக்கோம். 2வது மாடிக்கு போகிறோம். மேலே வாங்க. மேலுக்கு நாங்கள் என்ன மேலே வந்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய விசாலமான ஒரு மொட்டை மாடி ஏரியாவை கொடுத்துருக்குறோம் இந்த வீட்டுக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தூணுகளை போட்டிருக்கிறோம். இதில் ஒரு ஓப்பன் ரூஃப் ஏரியாவோட வரப்போகிறது இந்த வீட்டுக்கு. ஒரு ஓப்பன் ரூஃப் ஏரியா இருக்க போது ஏதாவது சின்ன ஒரு நிகழ்வு நடத்தக்கூடிய மாதிரிக்கு இந்த ஓப்பன் ஏரியாவை நாங்கள் நிர்மாணிச்சுக்கிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு அழகான ஒரு கூரையை போட்டு இதை நாங்கள் இந்த ஏரியாவுக்குள்ள மட்டும் இந்த ஓப்பன் ஏரியாவை காட்ட போகிறோம்.
இதை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஏரியாக்குள்ள இந்த கூரை வழியாக வரப்போகுதுன்னு சொல்லி. டைனிங் ஏரியாவோட சேர்ந்த மாதிரி இருக்கிற கார்டனுக்கு வந்து இது ஒரு ஓப்பன் ஸ்கை வியூவாக இருக்க போகுது. அதாவது இது கீழே இருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எந்த ஒரு கூரைகளும் இல்லாமல் இது ஒரு திறந்த வெளியாக இருக்க போது இழந்த கார்டன் ஏரியாவுக்கு அப்படி அமைப்பு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஒரு ஓப்பன் டெரஸாக இருக்க போது ஓப்பன் டெரஸாக இங்கே அதிகம் காற்றோட வசதி இந்த மாதிரி இந்த இடம் இருக்க போது இந்த மேற்பரப்பு ஒரு பெரிய ஒரு பாருங்கள். இப்போ நாங்கள் அடுத்ததாக இந்த வீட்டின் சுற்றுப்பக்கம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் எந்த மாதிரியான இப்போ இந்த வீட்டின் சுற்றுப்பகுதியை பாருங்கள். சுற்றுப்பகுதி எல்லாமே மிக நேர்த்தியான முறையில் எல்லாமே வடிவாக நிர்மாணிச்சிருக்கிறோம். எந்த ஒரு கழிவு தண்ணிகளும் வெளியில் சென்று போகாமல் அதுக்குரிய தனித்தனியாக ஒவ்வொரு தொட்டிகள் அமைச்சிருக்கிறோம். கழிவு தண்ணிகள்லாம் உள்ள வாரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது குளிக்கிற தண்ணிகளோ சமையலில் பாவிக்கிற தண்ணிகள் எல்லாமே நிலத்துக்குள்ளே போகிற மாதிரிக்கான ஒரு தொட்டி அமைப்பை எல்லா பக்கமும் சுற்றி வர செய்திருக்கிறோம். இந்த வீட்டின் பின்பகுதி பாருங்கள். இது வந்து இது வீட்டின் பின்பகுதியாக காணப்படுது. இந்த வீட்டின் நீங்கள் முழு அமைப்பையும் எப்படி இந்த வீடு இருக்குன்றதை பார்க்கணும்னு சொன்னால் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி நீங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கான 3D படத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த 3D படத்தையும் இந்த வீடு இப்போது கட்டி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். 3Dயில் காட்டப்பட்ட அளவுக்கே வட்டப்பட்ட விதமே நாங்கள் இந்த வீடை நிர்மாணிக்கிறோம்ன்றது உங்களுக்கு விளங்கும். நேர்த்தியாகவும் உறுதியான வீடாகவும் நாங்கள் இதை நிர்மாணிக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த 3Dயை பாருங்க. இந்த வீட்டின் அமைப்பையும் இந்த 3Dயையும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த வீடு வரப்போகுது. இது எங்களுடைய விளம்பர பலகை. இந்த வீட்டில் தான் இந்த வீடு வரப்போகுது. வடமாகாணத்தில் இருக்கிற உறவுகள் மற்றும் எமது புலம்பெயர் நாடுகள் இருக்கிற உறவுகளும் நீங்கள் நினைக்கலாம், இப்படி ஒரு மிக பிரமாண்டமான வீடு அமைக்கிறதுக்கு பெரிய ஒரு தொகை இதுக்கு போகும் நினைக்கலாம். ஆனால் இல்லை, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த வீடை நிர்மாணிக்கிறோம். சதுர அடி 8000 ரூபாய்க்கு தான் இந்த வீடு நிர்மாணிக்கிறோம். இந்த வீடை பார்த்தீங்கன்னா விளங்கும். இவ்வளோ ஒரு பெரிய பிரமாண்டமான வீடு சதுர அடி 8000 ரூபாய்ன்ற வீட்டில் தான் நாங்கள் இதை நிர்மாணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீட்டு நம்ம எத்தனையோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்களுடைய வேலைகளை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்களோட வேலையோட தரத்தை பார்த்துருப்பீங்க. இதனுடைய வடிவமைப்பை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடு நாங்கள் இப்படி ஒரு குறைவான ஒரு விலையில தான் இதை நிர்மாணிக்கிறோம். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சதுர அடிக்கு ஒவ்வொரு ரேட்டுகள் போடுறாங்க. ஒன்று 13,500 14,000 என்ற மாதிரிலாம் போகுது. ஆனால் நாங்கள் நியாயமான ஒரு விலையில் இந்த வீடை நிர்மாணிக்கிறோம். இது வந்து கொலன் நாட்டில் இருக்கிறவங்க அவங்க அங்கிருந்து எங்களோட நம்பிக்கையில் இந்த வீடை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நாங்கள் அவங்க நம்பிக்கை கேட்ட மாதிரி இந்த வீடை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் உறுதியான தன்மையுடன் இந்த வீடை நிர்மாணித்து கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் பார்த்துட்டு இதில் 3D படம் நீங்கள் பார்க்கணும்னா முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் எங்களுடைய வலைத்தளத்திலே பார்க்கலாம். எங்களுடைய ஃபேஸ்புக் தளமான அபி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் அல்லது எங்கள் யூடியூப் தளமான அபி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். இந்த பகுதிக்கு போனீங்கன்னா நாங்கள் வடமாநிலத்தில் நிர்மாணித்த வீடுகளும் மற்றும் வவுனியாவில் நிர்மாணித்து கையளிக்கப்பட்ட வீடுகளும் அதில் நான் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு வழங்குங்க. நீங்களும் இவ்வாறான ஒரு அழகிய வீடுகளை நிர்மாணித்து உங்கள் கனவு இல்லங்களை நனவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு என்று சொன்னால் எங்களோட தொடர்பு ஏற்படுத்துங்க. எங்களோட தொடர்பு இலக்கமானது 077 41 94 953 அல்லது 024 22 22 200. இந்த நம்பருக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய வீடுகளை நிர்மாணிப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் எங்களால் செய்து கொள்ள முடியும் எங்களுடன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகின்றேன். நன்றி.